அமெரிக்காவின் மிக நம்பகமான கூட்டாளி அதே அமெரிக்காவால் அழிக்கப்பட்டான். இது 1980கள். பனாமா நகரம். ஒரு இராணுவ அதிகாரி நாட்டை ஆள்கிறான். அவன் அமெரிக்காவின் போதைப் பொருள் போருக்கு உதவுகிறான். கோகெயின் கப்பல்களை கண்காணித்து கம்யூனிஸ்டுகளின் தகவல்களை வழங்குகிறான். சிஏ அவனுக்கு மில்லியன் கணக்கான டாலர்களை வழங்குகிறது. அவன் மத்திய அமெரிக்காவில் கம்யூனிஸ்ட் எதிர்ப்பின் முக்கிய ஆதாரம். அவன் கொடூரமான சர்வாதிகாரி என்றாலும் அமெரிக்கா அவனை பாதுகாக்கிறது. ஒரு காலத்தில் அவன் தொட முடியாதவனாக இருந்தான். ஆனால் அவன் சுதந்திரமாக செயல்பட ஆரம்பித்தான். அவனது போதைப் பொருள் தொடர்புகள் வெளிச்சத்துக்கு வந்தன. அமெரிக்கா இரகசிய திட்டம் தீட்டுகிறது. 27,000 படை வீரர்கள் தயாராகின்றனர். ஆபரேஷன் ஜஸ்ட் காஸ் தொடங்குகிறது. விமானங்கள் வானத்தை நிறைக்கின்றன. டாங்கிகள் தெருக்களில் உருண்டோடுகின்றன. அவன் ஒளிந்து கொள்கிறான். வாடிகனில் தஞ்சம் புகுந்த பிறகு சரணடைகிறான். அமெரிக்காவின் மிக நம்பகமான கூட்டாளி மானுவெல் நோரிகா.